1 ஹவர் ட்ரேடிங் மெத்தடுன்னு நான் தான் கொண்டு வந்தேன். 1 ஹவர் ட்ரேடிங்கில் நான் ஒரு 45 மினிட்ஸ் தான் மார்னிங் பண்ணுவேன். என்னோடய ட்ரேடிங் 9:15 to 10:30 டைமிங். அதில் பார்க்கும்போது 9:15 to 10:50க்குள்ளே என்னோடய ட்ரேட் முடிஞ்சிடும். நான் ட்ரேடிங்கில் டெய்லியுமே ஸ்கேல்பிங் பண்ணுறேன். அந்த 1 ஹவர் கான்செப்ட்டுக்குள்ளே கொண்டு வரேன். ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கேன். லாஸாக இருந்தாலும் மினிமேக்ஸாக முடிச்சுட்டு நான் அன்றைக்கி டேவே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபுல் டே உட்காந்து அதை கூட நான் ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எந்த ஆற்றல்லாம் போகட்டும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் போய் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது எப்படி என் மேலே வந்து குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நாள் பூரா ட்ரேட் பண்ணுறது நம்மனா பைத்தியக்காரனா? அந்த மாதிரி பைத்தியக்காரன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த யூடியூப் சேனலை போய் பார்க்கலாம். நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்றது ஒருத்தர் கூட யாருமே கிடையாது. ஸ்கேல்பிங்கில் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியலன்னா, அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் தான் என்ட்ரி கொடுத்து அதில் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியலன்னா, வாழ்க்கையில் என்றைக்குமே என்ட்ரி பண்ண முடியாது. என்றைக்குமே ஜெயிக்கவும் முடியாது. எப்போவுமே டைம் மேனேஜ்மெண்ட் என்பது காலம் பொன் போன்றது அதிகபட்சம் சொல்லுவேன். நேற்று போனது இன்றைக்கி வராது. இப்போ போன டைமு நாளைக்கு வராது. ஓகேங்களா? எப்போவுமே காலத்தை யூஸ் பண்ணிங்க. டைமை யூஸ் பண்ணிங்க. டைமை பாஸ் பண்ணாதீங்க. பாஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே பாஸ் ஆகிடும். டைமை யூஸ் பண்ண பழகுங்க. வாழ்க்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.